தேசிய தலைவருக்கு மட்டும்தான் அந்த ஒற்றுமை இருந்தது. அதுக்கப்புறம் அரசியல் தான் நடக்குது. தமிழரசு கட்சி விடுத்த கோரிக்கையை தமிழ் மக்கள் ஏற்று சஜித் பிரேமதாஸ் அணிக்கு தங்களுடைய வாக்குகளை அளிப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் நிச்சயமா அதோட சஜித் பார்க்க போய்கள ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லலாம். ரணிலா கூட ஒப்படைக்கல, சஜித் பரவாயில்லை. என்ன கொஞ்சம் விழாமல் வேற கொஞ்சம் இதானவர். அப்ப அவர் இப்ப இதுக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஓரளவு விளங்க. எங்களுக்கு இப்ப இனி நீங்க ஏற்கனவே முந்தி எத்தனை இருந்துச்சு, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்களே ஒண்ணு செய்யல. இப்ப எல்லாம் பிரிஞ்சு எத்தனையா இருக்கு எங்க இது எல்லாருமே செய்யறவா போய் நம்ம அந்த கட்சி ரீதியா பார்த்தால் அது கட்சிக்கு தோல்வியான ஒரு விஷயம். அதோட தமிழ் மக்களிட மானத்தை வித்த மாதிரி பின்தொடர்ந்தால், இந்த இவருக்கு அறிவித்த மாதிரி மக்கள் பின்தொடர்ந்தால் இழிவு நிலையை தவிர தமிழ் மக்கள் உண்மையிலேயே சங்கு சின்னத்துக்கு வாக்களிச்சு ஒற்றுமையா காட்டினால் சிங்களவர்கள் தொடக்கம் இந்தியா இந்த உலகத்துல கரக்கூடி மக்கள் வரைக்கும் தமிழ் மக்களுக்கான மதிப்பு கூடத்தான். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணி அவர்கள் கோரிக்கை விட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று. அதே நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த முறை வார தேர்தலோட சுமந்திரன் காணாம போயிடுவார். சுமந்திரனோ சாணகியனோ மக்களால புறக்கணிக்கப்பட போயிடும். கட்சியே இரண்டுபட்டு இருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் தமிழ் மக்களை எவ்வாறு ஒற்றுமைப்படுத்துவது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அல்லவா? சிஎம்ஆர் தமிழ் FM 101.3 நாங்கள் காலை வேளையில் நேர்களை சந்திக்க போகின்றோம். அண்மையில் தமிழரசு கட்சியினுடைய மாநாடு இடம்பெற்றிருந்தது. வவுனியாவில் இடம்பெற்ற இந்த மாநாட்டில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சி எந்த நிலையை எடுத்து மக்களை எந்த வாக்காளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த போகின்றது என்ற கேள்வி பலர் மத்தியிலும் இருந்தது. இப்பொழுது அதற்கான முடிவை தமிழரசு கட்சி எடுத்திருக்கின்றது. இருந்த பொழுதிலும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இரண்டு பிரிவுகளாக, ஒருவர் சஜித் அணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற பொழுதிலும் ஸ்ரீதரன் தலைமையிலான ஆதரவு குழுவினர் தாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளருக்கே வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த இரண்டுபட்ட நிலை என்பது இப்பொழுது பல்வேறு வாத பிரதிவாதங்களை சமூக மட்டத்தில் ஏற்படுத்தி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது என்ற கேள்வியையும் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழரசு கட்சி விடுத்த கோரிக்கையை தமிழ் மக்கள் ஏற்று சஜித் பிரேமதாஸ் அணிக்கு தங்களுடைய வாக்குகளை அளிப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் இன்று காலை வேளையில் நாங்கள் நேர்களை சந்தித்து இந்த முடிவு, தமிழரசு கட்சியினால் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து கேட்டறிந்து கொள்ளே இருக்கின்றோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இதனுடைய சாதக பாதக தன்மைகள் எவ்வாறானதாக இருக்க போகின்றது என்பதனையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களாக முன்வைக்கலாம். வெளிப்படையான கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் முதல் நேயரை சந்திக்க போகின்றோம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? செல்வா, நீங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல இடங்களிலும் இது பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இன்னும் தமிழரசு கட்சி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உண்மையில சஜித் தான் ஓட் பண்ணுவோம் வேண்டாம். மத்திய ஒப்படைக்கல எப்படியுமே போட்டி சஜித்துக்கும் தான் கூட சான்ஸ். அப்ப அதால என்ன அவர் முதல் வேலை போறார். புது ஆள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாக்குறாங்க. நீங்கள் தமிழாக்கள் நின்று என்ன பெரிய தமிழ் அறிஞர் நிக்கிறார் அவர் எவ்வளவு ஓட்டு எடுத்து அதை வச்சு ஒன்றும் செய்யலாது. எங்களுக்கு மக்களுக்கு தேவை இப்ப என்ன யாருக்கு எது கூட இது இப்ப இருக்க சூழ்நிலை அந்த வண்டிக்குள்ள போனா அங்க இங்க இங்கிலாந்து பிரச்சனையோட இருக்கிறோம். என்ன சும்மா நாங்க இங்க கலைச்சிட்டு போகலாமே. அங்கத்த சூழ்நிலை வேற, இங்க நாங்க கலைக்கிற அரசியல் வேற. அங்க போனா அங்க மேல உள்ளுக்குள்ள போனா நியாய மனசனம் வண்டிக்குள்ள போனா தான் தெரியும் என்ன உள்ளுக்குள்ள. நீங்கள் நேரடியாக அங்கே சென்று பார்த்திருக்கின்றீர்களா? நான் போயிருக்கேன், 2-3 முறை போயிருக்கேன். உள்ளுக்குள்ள போயிருக்கேன். சரி, நீங்கள் ஆகவே உங்களுடைய கருத்து அபிவிருத்திக்கு முக்கியம் கொடுத்து இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பதை பார்த்து அவர்களுக்கு வாக்களிப்பதுதான் பொருத்தமானது என்று சொல்லுங்க. நிச்சயமா அதோட சஜித் பார்க்க போய்கள ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லலாம். ரணிலா கூட ஒப்படைக்கல, சஜித் பரவாயில்லை. என்ன கொஞ்சம் விழாமல் வேற கொஞ்சம் இதானவர். அப்ப அவர் இப்ப இதுக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஓரளவு விளங்க. எங்களுக்கு இப்ப இனி நீங்க ஏற்கனவே முந்தி எத்தனை இருந்துச்சு, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்களே ஒண்ணு செய்யல. இப்ப எல்லாம் பிரிஞ்சு எத்தனையா இருக்கு எங்க இது எல்லாருமே செய்யறவா போய் நம்ம. சரி, இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் களத்தில் இருக்கின்றார். ஆகவே இப்பொழுது சஜித் அணிக்கு ஒட்டுமொத்த தமிழினமும் வாக்களிப்பது என்று தீர்மானித்து வாக்களித்தால் தமிழினம் என்பது ஒற்றுமையாக இல்லை என்பதனை மீண்டும் பறைசாற்றக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் அல்லவா? நிச்சயமா. அதாவது மக்கள் இந்த உணர்வு இதே பிரச்சனை முந்தி நடந்தது. நீங்க தெரியும், முந்தி ஒரு ரணிலோட மைந்த ஒரு பிரச்சனை. எங்கட தமிழ்நாட்டில் ஓட்டல தோத்த வேற, நான் தமிழ்நாட்டில் ஓட் பண்ணல.
அந்த ஓட்டு தான் தோணும். அதே இது வந்து இந்த விட கிட்டத்தட்ட சஜித் வந்து ஒரு வெல்லக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாம் நம்ம போன மாதம் சிலங்கள் நின்று வந்தான். இப்ப அங்கத்தே கொழும்பாக்கின்ற கதையை கேட்டளவுல சஜித் தான் கூட சான்ஸ் அந்த மாதிரி சொன்னவை அந்த எண்ணிக்கை. சரி, தமிழர் தரப்பினுடைய விடயம் ஏனென்றால் இறுதி நேரத்தில் தான் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? இல்ல கட்டாயம் வந்து தமிழ் மக்கள் கட்டாயம் வந்து விழிக்கணும் என்ன இதோட வந்து என்ன இதோட நல்ல சந்தர்ப்பம். ஏன்னு சொன்னா நீங்க எல்லாருக்கும் போயிட்டீங்களா. இப்ப உண்மையில வந்து ஜேவிபி கட்டாயம் போட் பண்ணா ஜேவிபி வந்து கிட்டத்தட்ட ஒரு சீமான் மாதிரி தானாங்க. இப்ப சீமான் உண்மையில சீமான் எப்படி எங்க இருக்கா அதே மாதிரி இளைஞர்கள் ஓட்டு இருக்கு அவருக்கு. ஆனா அதனால வெளியில அதே ஜேவிபியுமே நல்ல இது. இப்ப அவங்க வந்து நல்ல அவங்க கொள்கைகள் கம்யூனிஸ்ட் தானே அவங்க நல்ல இது. இப்ப இருக்க சூழ்நிலை வந்து நாங்கள் ஒரு ஊரில் மக்கள் எல்லாரும் வந்து உண்மையில ஆனா அங்கத்தே மக்கள் வந்து கட்டாயம் வந்து இப்ப இருக்காங்க வந்து எப்படி அவர் வந்து மினிஸ்டர் இருக்கீங்கள நல்லது செய்திருக்காரு. அதுக்கு தன்னை மினிஸ்டர் இதுக்குள்ள வந்து அவருக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு. அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், நான் அப்பன் கேட்கிறேன். சொல்லுங்கள் அப்பன், எந்த பகுதியிலிருந்து பேசுகின்றீர்கள்? நான் மிஸ்ஸாகல தற்சமயம். சரி, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருக்கின்றது. அது ஒரு இறுதி நேர அறிவிப்பாக இருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அந்த கட்சி ரீதியா பார்த்தால் அது கட்சிக்கு தோல்வியான ஒரு விஷயம். அதை விட தமிழ் மக்கள்கிட்ட மானத்தை வித்த மாதிரி. இன்னொரு விஷயத்துல பார்த்தால் சுமந்திரன் ஐயா வந்து அந்த நெகட்டிவ் ஆபரேஷன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எதிர்மறை ஒரு தாக்குதல். எப்படி என்று சொன்னால் இப்ப தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போயினையோ அந்த வேட்பாளருக்கு சிங்கள மக்கள் மத்தியில மதிப்பு குறைஞ்சுதான் இருக்கும், மற்றதும் வாக்கும் குறையும். இது ரணில் ஐயாவோட ஜெயமுகி இஞ்சாலும் காசை வேண்டி அங்காலும் காசை வேண்டி ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறார் சுமந்திரன் ஐயாவும் சாணக்கியனும் அவர்களும். அதான் பிரதான இதுல அது பிரதேச அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்று அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். நீங்கள் ஒட்டுமொத்தமாக அப்படியே அப்பட்டமாக அவர்கள் தங்களுடைய சொந்த தேவைக்கு எடுத்தது போன்று சொல்லுகின்றீர்கள். சரி, அப்படி நிதியா தான் இருந்தாலும் மேல கொடுக்கறது காட்டி கொடுக்கறத விட காட்டாம கொடுக்குற காசுகள் இருக்கு தானே. முந்தி நான் கொழும்புல இருந்து எனக்கு மகாராஜால வேலை செய்த ஒரு ஆள் இருந்த ஒரு அக்கௌண்டன்ட். அவர் சொன்னவர், இலங்கையில தேர்தல் நடக்க இந்த இந்தியாவில இருந்து தங்கிற இந்த மகாராஜா நிறுவனத்துக்குள்ளால வர காசை பற்றி இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு இது வந்து 30 இயர்ஸுக்கு முந்தி நான் அறிஞ்ச விஷயம். சரி, ஆகவே அவ்வாறான ஒரு நிலை இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். இதுல முக்கியமா சொல்லணும், இலங்கைக்கு தேவையான ஜனாதிபதி வந்து சஜித்தை விட அனுரகுமார திசாநாயக்கா சரியான இலங்கைக்கு தேவையான ஜனாதிபதி. ஆனால் இப்பொழுது தமிழரசு கட்சி எடுத்த இந்த முடிவினால் தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அல்லது விளைவுகள் அல்லது சாதகத்தன்மை என்றால் நீங்கள் இதனை சொல்வீர்கள்? நிச்சயமா தமிழ் மக்களுக்கு பாதிப்பு இல்ல. தமிழ் மக்கள் பற்றி ஒரு ஒரு நல்ல ஒரு இழிவு நிலைக்கு தான் இந்த நிலைமையை பின்தொடர்ந்தால், இந்த இவர் அறிவித்த மாதிரி மக்கள் பின்தொடர்ந்தால் இழிவு நிலையை தவிர தமிழ் மக்கள் உண்மையிலேயே சங்கு சின்னத்துக்கு வாக்களிச்சு ஒற்றுமையை காட்டினால் சிங்களவர்கள் தொடக்கம் இந்தியா இந்த உலகத்துல கரக்கூடி மக்கள் வரைக்கும் தமிழ் மக்களுக்கான மதிப்பு கூடத்தான் இருக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? நான் ராஜா கதைக்கிறேன். சொல்லுங்கள் ராஜா. இந்த கூட்டணியின் முடிவு வந்து உண்மையில ரணிலுக்கான சப்போர்ட் என்று தான் எடுத்துக்கொள்ளலாம். தமிழ் கூட்டணி அல்ல, இது தமிழரசு கட்சி எடுத்த முடிவு. தமிழரசு கட்சி, தமிழரசு கட்சியின் தீர்மானம் வந்து ரணிலுக்கு இதுகால வரையில நடந்த ஜிஆர் ஜெயவர்த்தனால காலத்தில இருந்து தமிழர் கூட்டணியை யாருக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவைக்கு எதிரான ஆள் தான் வென்று கொண்டு இருக்குது. ஏனென்றால் மற்றவங்க சொல்றது அங்க தமிழனுக்கெல்லாம் கொடுக்க போறான், அதால அவனுக்கு போடாதவங்க எனக்கு போடுங்க. சரி, உங்களுடைய கணிப்பின்படி இந்த வெற்றி வாய்ப்பு என்றால் யாரை சொல்வீர்கள்? யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? அது ரணில் தான், அதுல டவுட் இல்லை. ஆனால் ரணில் ஒரே அடியா வெல்லுவாரோன்றதுதான் இப்ப பிரச்சனை. 50% நேரடியாக எடுக்க மாட்டார். அடுத்த இன்னொரு கவுண்டிங் வர வேண்டி வரும். அதாவது அந்த விருப்பு வாக்கள் என்று சொல்லி இங்க நடக்கிற இந்த அரசியல் கட்சி தலைவற்ற தேர்தல் இங்க கனடால நடக்கிற மாதிரி விருப்பு வாக்கள் எடுக்க வேண்டி வரும். இவ்வாறான நடைமுறைகள் என்பது தமிழ் மக்கள் ஏற்கனவே இது புதிதான விடயம் அல்ல. இவ்வாறு அறிவிப்புகள் வருகின்ற பொழுது அதனை கேட்டு வாக்களித்த நாட்களும் இருக்கின்றன. இன்று காலம் செல்ல செல்ல அவர்களுக்கான பட்டறிவு என்பது சாதாரண பொதுமக்களுக்கே என்னென்ன அனுபவங்கள் என்பது தெரிந்திருக்கும். ஆகவே இப்பொழுது தமிழரசு கட்சி விடுத்திருக்கின்ற கோரிக்கையை ஏற்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடிய நிலை இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா?
தமிழரசு கட்சி இப்ப இனிமேல் அடுத்த தேர்தல்ல கட்சியே இருக்குமோன்றதே தெரியாது. தமிழ் மக்கள் இதுகால வரையில கொஞ்சம் கொஞ்சமா அவைக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தது. இனிமேல் இந்த அரியநேந்திரன் ஆதரிச்சு எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு தேர்தலில் நிக்குமா இருந்தால் தமிழரசு கட்சி கட்டுப்பணம் கூட எடுக்க மாட்டோம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? வணக்கம், நான் ராஜ் கேட்கிறேன். ராஜ், சொல்லுங்கள். ஓகே, இளங்கரசில ஜனநாயக ஆட்சியின்படி 229 ஆசனம் இருக்குது பார்லிமெண்ட்ல. அதுல பெரும்பான்மை ஒருத்தரும் எடுக்காமல் கூட்டாட்சி நடத்த மட்டும்தான் கடித்தனம் எங்களுக்கு. அதுல எங்கட மக்களுக்கு என்ன தேவைன்றதான் முக்கியம். தமிழரசு கட்சி இதே போக்கை ஜனாதிபதி தேர்தலிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்ல, கடைபிடிச்சாலும் சரி, கடைபிடிக்காம வந்தாலும் சரி, இதுல ஒரு முக்கிய அனுபவம் எல்லா புலம்பெயர் மக்கள் அவ்வளவு பேருக்கும் தேவையான ஒரு விஷயம் இதான் நீங்கள் ஆறு முதலாவது கலைக்கிறதுக்கு, நீங்கள் ஆறு இங்க இருந்து கலைச்சு கொண்டு உங்களோட பிள்ளைகளுக்கு சீருடை இருக்குது, உங்களுக்கு டேப்பர் கலைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒருத்தருமே இல்லை. ஆனால் இந்த கோரிக்கை என்பது இலங்கையில் வவுனியாவில் நடைபெற்ற மாநாட்டில் தான் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இல்ல, கட்டமைக்க வேண்டியது இல்லையா? வவுனியா நாங்க உடைப்போம் இல்லையா? உங்களுக்காக நாங்க வந்தோம் போனோம். என்ன நீங்க செஞ்சீங்க எங்களுக்கு? இன்றைக்கு நாங்கள் மன்னார் மாவட்டத்தை தனியா வச்சிருக்கிறோம், திருவண்ணாமலை மாவட்டத்தை தனியா வச்சிருக்கிறோம், மாத்தறைய நாங்க தனியா வச்சிருக்கோம், கொழும்பை தனியா வச்சிருக்கிறோம், ஜாழ்ப்பாணத்தை தனியா வச்சிருக்கோம். நீங்களா இடைக்குல மோசம் செய்யறதுக்கும் உங்களோட அபிப்பிராயங்களையும் உங்களோட உழைப்புகளையும் கொண்டு எங்களுக்குள்ள திணிக்கிறதுக்கு நீங்கள் எந்த காலத்துல இருந்து வந்தார்கள்? நீங்கள் எல்லாரும் அதாவது நீங்கள் தாயகம் சார்ந்து தாயகத்தில் இருக்கின்றவர் என்ற ரீதியில் கதை பேசுகின்றீர்களா, அல்லது புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற ஒரு தமிழர் என்ற ரீதியில் பேசுகிறேன்? நான் ஒரு மாணவன், நான் படித்த மாணவன். நான் எல்லா பாடசாலையிலையும் படிச்சேன். நான் திருவண்ணாமலை, மவுனியா, மன்னார், மாத்தலை, மன்னா எல்லா இடத்துலயும் படிச்சேன். நான் எனக்கு மாணவன் ஒரு அபிப்பிராயத்தில் நான் கேட்கிறேன். நீங்களா உங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் டேப்பரும் சூப்பியும் இருந்தா மட்டும்தான் உங்களோட படிப்போம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரே சந்திக்க போன்றோம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? வணக்கம், சின்ன, சொல்லுங்கள். தமிழரசு கட்சி எடுத்த முடிவு தமிழர்களுக்கு நன்மையான முடிவை தான் அமையும். நாங்க எல்லாரும் நிறைய பிரிந்து துண்டு துண்டாக இருக்கிறத இந்த தேர்தலோட 6 அங்கலமைக்கிறார்கள் ஒற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் எடுத்திருக்கிறதும் நல்ல முடிவுன்னு தான் நான் பார்க்கறதால தமிழ் மக்களுக்கு நன்மை தரும். அடுத்த தேர்தலுக்கும் அடுத்த கட்ட ஆகவே சஜித் அணி வெற்றி பெறும் என்று நினைக்கின்றீர்களா, அல்லது அவருடைய தோல்வியின் மூலமாக தமிழர்கள் ஒற்றுமைப்படுவார்கள் என்று நினைக்கின்றீர்களா? இல்ல, இப்ப இவர்கள் ஆதரவு தெரிவித்த உடனே அவற்ற தோல்வி இல்லாம போய்விட்டது. அது இனி ஆறு வெல்வாருன்னு சொல்ல முடியாது. அது ஒரு கூட்டாட்சியா தான் பெற முடியும் ஒழிய ஆதரவு தெரிவித்தோட அவருடைய வெற்றி வாய்ப்பு முற்றுமுழுதான் இல்லாம போயிட்டு நான் சொல்லுவேன். சரி, நன்றி சின்ன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? வணக்கம், ரமேஷ் கேட்கிறேன். ரமேஷ், நீங்கள் சொல்லுங்கள். என்னென்றால் இது முதலே தமிழ் கட்சியில ஒன்று சேர்ந்து இந்த 3 ஜனாதிபதியும் தனித்தனியை சந்திச்சு என்னென்ன தமிழ் மக்களுக்கு நீங்க தருவீங்கள், என்ன சேர்த்து தருவீங்கன்னு தனித்தனியா வைத்த பட்டியல் வேண்டி இருக்கும். வேண்டி போட்டு தமிழ் மக்களுக்கு கூட தெரியணும், அவைக்கு நாங்க சப்போர்ட் அறிவிச்சிருக்கோம். ஆனால் இறுதி நேரத்தில் சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. ஆனால் என்ன பேசினார்கள் என்பது தெரியவில்லை. அதான் இவியல் முதல் ஒன்று சேர்ந்து இவியல் அந்த தமிழ் மக்களுக்கு என்ன பெற்று தரப்போம். ஏன்னா இப்ப நாங்கள் வேற வழி இல்லை, போராட்டம் தோத்து போச்சு, நாங்க இவரை சேர்ந்து வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த 3 ஜனாதிபதியில ஆரங்களுக்கு கூட பெற்று தரப்போயினோம், என்ன உரிமையில தரப்போயினும் தமிழ் மக்களுக்கு. சரி, இப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணி அவர்கள் கோரிக்கை விட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று. அதே நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? வாக்களிக்காமல் இருப்பது நல்லதா, அல்லது பொதுமக்கள் அவர் விட்டு அப்படி விலத்தி போறாருன்னா விலத்தி போறாரு அப்படியே விட்டுட்டு மற்ற சேர்ந்த தமிழ் கட்சியோட சேர்ந்து எல்லாரையும் சேர்ந்து வச்சு கதைச்சு ஒரு பட்ஜெட் போட்டு வடக்கு கிழக்கு போலீஸோ அல்லது சேர்த்து வைக்கிறீங்களோ அல்ல என்னென்ன அதிகாரங்கள் அதுகள் என்னென்ன தரப்போறீங்கன்னு ஒவ்வொரு ஜனாதிபதியும் கேட்டுருக்கணும். ஏன்னா எல்லாரும் பேக்காடிப்பட்டு தான் போயிடும். சரி, இப்பொழுது ஒரு இறுதி நிலையில் இருக்கின்றார்கள். ஒன்று தமிழ் பொது வேட்பாளரோடு இணைந்து அவருக்கு வாக்களிப்பது, அல்லது தமிழரசு கட்சி விடுத்த கோரிக்கையை ஏற்று சஜித்துக்கு வாக்களிப்பது. எதை மக்கள் தீர்மானிக்க போகின்றார்கள் என்று நீங்கள் அனுமானிக்கின்றீர்கள்?
அது என்னன்னு சொல்றேன், தமிழ் மக்கள் நிறைய பிரிஞ்சு போயிருக்கணுமല്ലോ, சுயேட்சையா இருக்கணுமല്ലോ. இப்ப வந்து என்ன அடிப்படையா என்னத்தை டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கொண்டே வேற என்ன சதி பிரிவினராக ஓட்டு போட சொல்லி அங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க, என்னத்தை வச்சு டாக்குமெண்ட் சைன் பண்ணி முடிவு. ஆகவே மக்களுக்கு ஆதாரம் ஏதாவது இருந்தால் இன்னவற்றை நிறைவேற்றுவோம் என்று ஒரு உறுதிமொழியை வழங்கி இருந்தால் அது தொடர்பாக மக்களுக்கு வெளிப்படுத்தி அதனூடாக மக்களிடம் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள், அப்படித்தானே? எங்களோட மக்களுக்கு சேர்ந்து வாழ்க்கை தள்ளப்பட்டுட்டோம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? வணக்கம், ராதா பிரான்சி சேவியர் பேசுறேன். சொல்லுங்கள் ராதா. இந்த கட்சி முடிவெடுத்தது நல்லது. என்னென்றால் இந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல நாங்கள் எலெக்ஷன் கேட்டு வெல்ல முடியாது. நாங்கள் 25% கூட இல்லை, அவர்கள் 75% மேல. ஆனா இது ஒரு இந்த பகையும் நாட்டுல ஒன்றும் நல்லது செய்யலாது. அவர் உங்களுக்கு இந்த கட்சி என்று இல்லை, விரும்பின ஒரு மேஜர் கட்சி அந்த சிங்கள கட்சியோட சேர்ந்து இவர்கள் ஒற்றுமையா வர மாட்டார்கள். ஆனால் தமிழ் பொது வேட்பாளருடைய கோரிக்கை நாங்கள் வெற்றி பெறுவது அவசியம் இல்லை, இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இதனை பயன்படுத்துவதாக அரியநேத்திரன் சிஎம்ஆருக்கு வழங்கிய நேர்காணலிலேயே சொல்லி இருக்கின்றார். ஆனா அவர் தமிழ் மக்கள் எல்லோரும் அவருக்கு போட மாட்டார்களே, முழு பேரும் போட மாட்டார்கள். அது பிரயோசனமற்றது. இன்னும் நாட்டில அந்த பிரிவினவாதத்தை தூண்டக்கூடியது. அது அந்த மற்ற எலெக்ஷன் சரி ஒவ்வொருத்தரும் வெல்லலாம் இந்த தொகுதியில எம்பியா. அதாலதான் இலங்கையில இப்படி பிரிவினவாதமா இருக்குது. பிறகு இந்த ஜனாதிபதி எலெக்ஷனையும் போய் இப்படி கேட்டால் இன்னும் பிரிவினவாதம் வந்து அங்க உள்ள தமிழர்களுக்கு இன்னும் தீன்மை ஒழிய நன்மை இல்லை. ஆனால் இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள்ளேயே 2 பிரிவு இருப்பதாக சொல்லுகிறார்களே, ஆகவே இந்த கோரிக்கையை எப்படி பார்க்கலாம்? அதான் இவர்கள் ஒற்றுமையா இருக்க மாட்டார்கள். இந்த இந்தியா மாதிரி தமிழ்நாடு மாதிரி நீங்கள் இப்படியான எந்த கட்சி இவர் சஜித் அண்டு இல்ல வெல்லக்கூடிய கட்சியோட சேர்ந்து விரும்பின கட்சிகள் சேர்ந்து நீங்களும் நல்லா உழைக்கலாம், மக்களுக்கும் நல்லா உதவி செய்யலாம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு ராதா பிரான்சிஸ் நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு. இப்பொழுது அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம். வணக்கம், நான் ராசநாதன். ராசநாதன், சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? பல நேர்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள், நீங்கள் என்ன அபிப்பிராயத்தை வைத்திருக்கின்றீர்கள்? என்னுடைய கருத்து என்னென்றால், அவர்கள் பெரும்பான்மையினர், அவர்களுக்கு ஒரு நாடு இருக்கு, அவர்கள் தங்களோட நாட்டை நிர்வகிக்கிறார்கள், கடனை பெறுகிறார்கள், தங்களை தாங்களே ஆளுகிறார்கள். எங்களுடைய தேடல் என்ன? நாங்கள் ஒரு தமிழர்களாகத்தான் நாங்கள் இங்க சிந்திக்க வேணும். அவர் வந்தா அப்படி செய்வார், இப்படி செய்வார், நாட்டை அபிவிருத்தி செய்வார், எங்களுக்கு அது தருவார். இப்ப ராஜபக்சா வந்து 13+ எங்க போட்டார். அப்ப அவர்கள் இந்த வாக்குறுதிகள் அதுகளை நம்பி நாங்கள் அவர் அப்படி சொன்னால் நாங்கள் அவருக்கு வாக்களிப்போம், இப்படி சொன்னால் வாக்களிப்போம் என்றது தமிழர்கள் சிந்திப்பது இந்த 25 ஆண்டு கால அனுபவத்தில பேசுறதாக தெரியல. நாங்கள் என்ன தேடுறோம்? நாங்கள் இப்ப எங்களுடைய சிக்கலை வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் உலகளாவிய ரீதியில இந்த வேலை நடந்து கொண்டு இருக்கு இந்த பின்னணியிலே. அப்ப நாங்கள் அதை நோக்கித்தான் நாங்கள் இருக்கணும். எங்களுக்கு அவற்ற அரசியல் என்னது, அவைந்த அரசியல் என்னதுக்கு எங்களுக்கு? இப்ப நாங்கள் அரியணைந்திருந்த எங்களை தமிழ் வேட்பாளரை கொண்டு நிறுத்தினால் அது வெல்ல மாட்டார் என்று தெரியும். எவ்வளவு முட்டாள்தனமான சிந்தனை. ஆனால் இலங்கை அரசை இவ்வாறு போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்ற முனைப்பு பல மட்டத்திலும் மேற்கொள்ளப்பட்டாலும், ஆனால் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளிலேயே அந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அதனை நீர்த்து செய்யக்கூடிய பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதான குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. ஆகவே இலங்கையில் மட்டுமல்ல புலம்பெயர் நாடுகளிலும் அதற்கான ஒரு ஒருங்கிணைந்த செயற்பாடு இல்லாத ஒரு நிலையில் தான் தமிழினம் சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல அது சரி. அது இப்ப ஒரு மோதிரம் செய்ய அப்படியோ ஒரு பவுனை கொடுத்தா 3/4 பவுன் மோதிரம் தான் பெறும். இது வந்து நாங்கள் அப்படி பார்க்கல. ஏனென்றா நாங்கள் அப்படி என்றால் இலங்கை சுதந்திரம் கிடைச்ச உடனே நாங்கள் அழிஞ்சிருக்க வேணும். நாங்க இப்போ நிக்கிறோம், எதிர்த்துதான் நிக்கிறோம், எழும்பித்தான் நிக்கிறோம். அது ஏதோ ஒரு வகையில நாங்கள் அதை கொண்டு போவோம். அதுக்கு பதில் சேர்க்கும் இந்த அரியநேந்திரன் வந்து நாங்கள் எங்களோட தமிழ் வேட்பாளரை நிறுத்தி அதுக்கு ஒரு களத்தை அமைத்து நாடு பூரா அந்த பிரச்சாரம் செய்து இந்த செய்தியெல்லாம் போய் நாளைக்கு ஒரு கணிசமான வாக்கு விளைவிக்க தெரியும். எங்களை பற்றி ஒரு மதிப்பீடு இந்த உலகத்துக்கு தெரியும். சரி, இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான
விவாதம் என்பது நாளைய தினம் பிரதான ஊடகங்களில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 3 மணியில் இருந்து நடைபெற இருக்கின்றது. இதில் தமிழ் பொது வேட்பாளருக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த களத்தை அரியநேத்திரன் அவர்கள் எவ்வாறு பயன்படுத்துவார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் இதில் பல வேட்பாளர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை சிங்கள மக்களுக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு தளமாக இந்த வாய்ப்பு அமையப் போகின்றது. இதனை சரிவர பயன்படுத்துவார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? 100 விழுக்காலம் நான் நினைக்கிறேன். அவருடைய முந்தின வரலாறுகளை தெரியும். அவர் மிகவும் நெருக்கமாகத்தான் தமிழ் இனத்தோடு ஒட்டி நின்றவர். ஆகையினால இது எங்களுடைய முக்கிய குறி வந்து நீங்க சொன்ன சரிதான். இந்த சிங்கள மக்களுக்கு நாங்கள் உணர்த்த வேணும். அந்த சிங்கள மக்களை வந்து எங்கள் பக்கம் சேர்க்கணும். உங்களை நியாயப்பாட்ட ஒரு சாதாரண சிங்கள மகன் விளங்கிக் கொள்வானே. ஆனால் அதை சிங்கள தலைவர்கள் அது சொல்ல விடுறே இல்லை. ஆமா, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துமைக்கு. இப்பொழுது அடுத்த நேயர். வணக்கம். வாசு, உங்களுடைய தொலைபேசியை கையில் எடுத்து பேசுங்கள். ஏனென்றால் நீங்கள் பேசுவது தெளிவாக கேட்கவில்லை. ஆமாம், சொல்லுங்கள். சொன்னால் இப்ப தமிழரசு கட்சி வந்து தலைவர் முக்கியமானவர்கள் இல்லாம தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். இப்ப அத வந்து நாங்க சரியான முடிவுன்னு சொல்ல முடியாது. அதே நேரம் எங்களோட தமிழத்தை ஒற்றுமையை நிரூபிக்கணும்னு சொன்னா தமிழ் வேட்பாளருக்கு முதலாவது போட்ட பொழுது விருப்பு வாக்க ரணிலுக்கு போடலாம். அதுதான் இவ்வாறு மாநாடு நடைபெற்ற பொழுது தலைவரினுடைய பங்களிப்பு இல்லாமல் அல்லது ஏனைய முக்கியஸ்தர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது ஏன் தொடர்ந்து அவ்வாறான செய்திகள் வெளிவந்ததன் பின்னர் தலைவர் மௌனம் காக்கின்றார் அல்லது தமிழரசு கட்சியில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் இது குறித்து பேசாமல் இருக்கின்றார்கள்? அது இது வந்தா அடுத்த முறை வார தேர்தலோட சுமந்திரன் காணாம போயிடுவார். சுமந்திரனோ சாணக்கியனோ மக்களால புறக்கணிக்கப்பட போயிடும். சரி, அப்ப அதுக்காக அதை அமைதி காக்கிடும். ஆனா கண்டிப்பா மக்கள் வந்து தங்களோட இதைகளை செய்யணும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. வணக்கம். என்ன பேர்? வணக்கம், ராஜன் கலைக்கிறேன். சொல்லுங்கள் ராஜன். ஓமாம், இதுல நாங்கள் வந்து நான் வந்து கதைக்கிறது கூட ஒரு நிகழ்ச்சி நிரலா கதைக்கலாமே ஒழிய எங்களுடைய சமுதாயத்தை, என்னுடைய சமுதாயத்தை பற்றி எனக்கே ஒரு அருவருப்பா தான் இருக்கின்றது. முதலாவது வந்து ஒரு திடமான குறிக்கோள் இல்லை. இப்ப இல்ல, இலங்கை சுதந்திரம் அடைஞ்சு 48ஆம் ஆண்டுல இருந்தே இல்லை. திரு பொன்னம்பலம், திரு எச்.ஜே.வி. செல்வநாயகம் இது கேட்க கூட தமிழர் தலைமைக்காக அன்னெசரியா புரிஞ்சு காங்கிரஸ்ல இருந்து தமிழரசு கட்சியோட திரு எஸ்.ஜே.வி. செல்வநாயகம் போடேக்க, அதாவது கல்வி அறிவில குறைஞ்சாக்களும் யாழ்ப்பாணத்துல தனித்தமிழ்ல இருந்த ஆக்களும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல நல்ல காரியங்களை முடக்கினது 48ஆம் ஆண்டுல இருந்தே இருக்கு. அதைத்தான் இதை கண்டினியூ பண்ணி இன்றைக்கு தமிழரசு கட்சி தலைவராக இருக்கிற திரு மாவை சேனாதிராஜா அவர்கள் 1974ஆம் ஆண்டு சிறை செல்லேக்க இருந்த அந்த ட்ரெண்டும் அந்த தமிழர்களின் துடிப்பும் இப்ப அவருக்கு இல்லை. சரி, இந்த மாநாட்டின் பின்னர் மாவை சேனாதிராஜா முதலில் ஒரு கருத்தை தெரிவித்து திடீரென்று அது கட்சியினால் எடுக்கப்பட்ட முடிவு என்ற ரீதியில் கருத்தை தெரிவித்தார். இதனுடைய தாக்கம் இடையில் என்ன நடந்தது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? என்ன காரணத்திற்காக அவர் முதலில் ஒரு விடயத்தையும் பின்னர் ஒரு சில மணி நேரத்தின் பின்னரே அந்த கருத்துக்கு முரணான வகையில் கருத்தையும் தெரிவித்திருந்தார்? ஓமாம், அது என்னன்னு சொல்லுதுன்னா, கட்சியில இருந்தவர்கள் அவருக்கு சார்பாக இல்லை என்பது அவருக்கு தெரிஞ்சிட்டது. ஏனென்றால் அவருடைய விசுவாசத்தை பற்றியும் அந்த 2 விஷயம் இருக்கு. ஒன்று, தலைவற்ற விசுவாசம் எவ்வளவு மெம்பர்ஸுக்கு தெரிஞ்சபடியா மெம்பர்ஸ் எதிராக நின்றுச்சுனமா, அல்லது தலைவர் மெம்பர் தனக்கு எதிராக நிக்கிறபடியா தான் அதுல தோக்க விருப்பம் இல்லாம செய்தாரோ தெரியல. இப்பொழுது கட்சியே 2 பட்டு இருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் தமிழ் மக்களை எவ்வாறு ஒற்றுமைப்படுத்துவது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அல்லவா? என்றால் கட்சிக்குள் 2 பிரிவு இருக்கின்ற பொழுது அப்படி ஒரு ஒற்றுமை வருமா இருந்தால் நான் இந்த கனேடிய நாட்டை விட்டு நானும் போய் அதுல சேர்ந்து ஒற்றுமையாகிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். சரி, நன்றி ராஜன். நிகழ்ச்சியில் கலந்து அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம். வணக்கம், நான் ஆனந்த் பேசுறேன். நான் இந்த அரசியல் அறிவுல கத்துக்குட்டியன்னா, ஆனா இந்த நன்மதி மகத்தியில் இப்படி சொல்லுவார்கள் தான் மிகுந்த ஒரு திறமைசாலியாக இருப்பவர்கள். சிஎம்ஆர கேட்டு கொஞ்சம் அறிஞ்சு வச்சுக்கிறத வேலை எல்லாம் பூச்சியம். ஆனா ஒன்று நன்மதி மகத்தியல் தீமை என்னென்றா தமிழர்ல ஒற்றுமை இல்லைன்னு காட்டுறது. நன்மை என்றால் கடந்த முறையோ இதுக்கு முதல் முறைக்கோ எங்கட அவர் ஜனாதிபதி தேர்தல் கொஞ்சம் வாக்குத்தான் எடுத்தவர்.
இப்ப பிரிஞ்சு நிக்கிறதால சாதுவா சாட்டு சொல்லி போட்டு போகலாம். இந்த பாருங்க அவ பிரிஞ்சு நின்றதாலதான் கொஞ்சம் வாக்குத்தான் வந்தேன். ஆகவே அதே அரியநேந்திரன் தான் கர்நாடகாக்கு வந்துட்டு வாங்கி தமிழரசுக்காண்டி பேசி போட்டு ஏர்போர்ட்ல போய் ராஜபக்த குடும்பத்துக்கு மாறினவர். இல்ல அது வேற ஒருவர், நீங்கள் மாறி. ஓகே அதான் நான் அப்ப மாறினோ. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு நீங்கள் பிரிஞ்சு நிக்கிறது நான் நினைக்கிறேன். நீங்கள் பிழையானவரை மனதில் வைத்து கூறியிருக்கின்றீர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். ஆமாம், அவ்வாறு செய்தவர் வியாழேந்திரன். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், நான் சுபா அழைக்கிறேன். சொல்லுங்கள். இல்ல கருத்து என்னன்னா, இப்ப ஒற்றுமையா நாங்க கனடால ஒரு பிரதிநிதியை நியமிக்கிறோம், லண்டன்ல இங்கிலாந்துல ஒரு லேபர் பார்ட்டியில ஒரு பிரதிநிதியை ஒற்றுமையா நியமிக்கிறோம், ஆஸ்திரேலியால பிஜி ஐலண்ட்ல எல்லாம் எங்களோட தமிழ் மக்கள் இருக்கிறோம். அது என்ன இலங்கையில மட்டும் இவ்வளவு இது துரோகிகள் தான் கூட. பொக்கெட்டுக்குலாம் நாங்க துரோகிகளை வச்சு கொள்கிறோம். இதை விட இந்த முஸ்லீம் காங்கிரஸ பாருங்க, ஆறு ஆட்சிக்கு வரணுமோ அந்த நேரம் பதவி எடுத்து அந்த மக்களை காப்பாற்றி கொண்டு வைக்கணும். எந்த ஆட்சி ஐஎம்பி வந்தாலும் சரி, எஸ்எல்பி வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு 4 ஆண்டுகளும் அந்தந்த கட்சியோட. ஆனால் தமிழ் மக்களுக்கான நோக்கம் அது அல்ல. அவர்களுடைய இலக்கு வேறெங்கோ இருக்கின்றது. அந்த இலக்கை நோக்கித்தான் பயணிக்க வேண்டுமே ஒழிய ஒரு சிறு விடயங்களுக்காக அந்த அந்த இலக்கை அடையாமல் தவிர்க்க கூடாது என்பதற்காக அவர்களுடைய நோக்கம் வேறு என்றல்ல அவர்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள். உங்களுடைய வானொலியின் சத்தம் கூடுதலாக இருக்கின்றது. நாங்கள் பேசுவது வானொலியின் சத்தத்தை நீங்கள் அதிகரித்து வைத்திருக்கின்ற பொழுது எங்களுக்கும் பேச முடியாமல் இருக்கின்றது, உங்களுடைய கருத்துக்களையும் கேட்க முடியாமல் இருக்கின்றது. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ரசிகன் சொல்லுங்க. ஆமாம், இல்ல எனக்கு ஒரு விஷயம் விளங்கியல் என்னன்னு சொன்னால், இந்த அபிவிருத்தி என்கிறார்கள். நாங்கள் அபிவிருத்திக்காக இப்ப நாங்கள் எல்லாரும் கத்தி கொண்டிருக்கிறோம், கஷ்டப்படுறோம். அதை விட அபிவிருத்தி செய்யறேன்னு சொன்னா இப்ப எத்தனை ஆண்டு இப்ப போர் நடந்து இன்றைக்கு எத்தனை வருஷம், 11 வருஷத்துல செய்யாத அபிவிருத்தியே இனி அவையில் செய்த போயினா. மற்றது இப்ப எல்லாம் கதைக்கின, நீங்கள் யார் கதைக்கிறதுக்கு நாங்கள் யார் கதைக்கிறதுக்கு வெளிநாட்டு மக்களை கேட்கினோம். ஆனா அங்கே ஒரு தேவை என்னோட இங்க இருந்து எங்கட மக்கள்லாம் எத்தனையோ லட்சம் அனுப்பி அவர்களுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், வன்னியிலையும் சரி எங்கேயும் சரி. ஆனபடியா அவர்கள் எங்களை தாக்கி எதுவும் பேச முடியாது. மற்றது அந்த அர்ப்பணிப்போடு எங்களுடைய தமிழர்களுடைய என்ன விருப்பமோ என்று அதுக்காக போராடுறதுக்கு இங்க எங்கட நாட்டுல ஒரு கட்சியும் இல்லையா. நான் உண்மையைத்தான் சொல்றேன் ரசிகன். ஆனால் இன்னும் ஒரு விடயம், அதாவது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பலரும் வாக்களிக்க முற்படுகின்ற பொழுது இன்னும் ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்கள். ஏனென்றால் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு சர்வதேசத்தினுடைய பின்னணி இருக்கின்றது. ஆனால் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற பொழுது அவருடைய பின்னணி சார்பாக பேசவல்ல முக்கிய விடயங்கள் ஏற்கனவே திட்டமிடப்படவில்லை, தமிழர்கள் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுகின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? ஆமாம், அது திடீரென்று முதல் முடிவெடுக்காமல் திடீரென்று ஒரு திட்டமிடல் இல்லாமல் இவ்வாறு களமிறக்கப்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்த பாதிப்பும் தமிழினத்திற்கு மீண்டும் வந்து சேர்ந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் வெளிப்படுத்தப்படுகின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமா, அது உண்மைதான். ஆனால் சரி, இறக்கி விட்டார்கள் அண்ணா. ஆனா எங்களுடைய இலக்கு அதைத்தான் சொன்ன முதல் சொன்னார்கள். ஓகே, ரணிலுக்கு என்ன மஹிந்தாவுக்கு போட வேண்டாம்னு சொல்லி ரணிலுக்கு போட்டது, அதால எங்களுக்கு பிரச்சனை வந்தாண்டு. ஓகே, 2 பேருமே எங்களுக்கு என்ன செய்தவர்கள்? எல்லாருமே தீமைதான் எங்களுக்கு செய்து கொண்டு போனார்கள். அப்ப அதேதான் இப்பவும் இனியும் நடக்க போகுது. மற்றது இப்ப போய் கதைச்ச சுமந்திரனோ மற்றவர்களோ என்ன ஒரு ஒப்பந்தம் போல எதுவுமே செய்யப்படவில்லை, சும்மா கதைத்து விட்டு வந்திருக்கிறார்கள். அதை கூட இன்னும் சொல்லி முடிக்கவில்லை. ஆகவே கடந்த கால கற்றுக்கொண்ட பாடங்களை மனதில் கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய கருத்து அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரசிகன். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? நான் ரஜிகன் ராமகிருஷ்ணன். சுகமா இருக்கீங்களா? மிகவும் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறோம் ராமகிருஷ்ணன்? நன்றி. இன்றைய கருத்து களத்திலே கலந்து கொண்ட நமது சக நேயர்கள் அதாவது கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வது உண்மையிலேயே நாங்கள் கடந்த காலத்தை தான் பின்னோக்கி பார்த்து அதற்குரிய விதத்தில் நாங்கள் கதைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த மட்டில் எங்களுடைய இனத்தை பொறுத்த மட்டில் சிங்கள அரசியல்வாதிகளிடம் எத்தனையோ வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டு அத்தனை வாக்குறுதிகளும் இதுவரையிலும் நிறைவேற்றப்பட்டதாக 100% கூட இல்லை. அதாவது கடந்த கால அரசியலை பொறுத்த மட்டில்
எவ்வளவு அனுபவங்கள், எவ்வளவு வாக்கு தரப்பட்டது. சந்திரிகா வந்த போது கூட அவர் என் கணவனை இழந்தவன், எனக்கு அந்த வலி எனக்கு தெரியும், எங்களுடைய கைம்பெண்கள், தமிழினத்தில் கைம்பெண்களுடைய வலி எனக்கு தெரியும், நான் இந்த தீர்வு ஒரு முடிவை கொண்டு வருவேன் சொல்லி எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் அறிந்து அதை கடந்து வந்திருக்கிறோம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் திரும்பவும் நாங்கள் கூட்டி வைத்து கதைத்து அவர்களுக்கு முடிவை எடுத்துக்கொண்டு நாங்கள் போயிருக்கலாம் என்று சொன்னால் அதில் எந்த விதமான பிரயோசனமோ எந்த விதமான அர்த்தமோ எங்களுக்கு கிடைக்க போவது இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த மட்டில் நான் சரி இப்பொழுது முதல் வந்த நேயர் கூறுவதை போல ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் என்னென்று ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிப்பது இது சிந்திக்க வேண்டியது ஒன்றுதான். ஆனால் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே இப்படியான சந்தர்ப்பம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை தமிழ் மக்களாக, தமிழ் இன உணர்வாளர்களாக நாங்கள் இணைந்து எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமே தவிர இதால ஓட் பண்ணுவதனால எங்களுக்கு நாடு கிடைக்க போறோம், அபிவிருத்தி கிடைக்க போறோம், அல்லது நாங்கள் வெற்றி பெற போறோம், நாங்கள் நாட்டை ஆள போறோம் என்று எந்த விதமான ஒரு எடுக்கின்ற முயற்சிக்கு ஒரு முதல் படியாக இந்த படி அமையக்கூடிய, அதே நேரத்தில் சர்வதேசத்துக்கு தமிழர்களுடைய ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்கும். அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதனை பார்க்கலாம் என்று சொல்லுகின்றீர்கள். நிச்சயமா. ஆமாம், அடுத்த நேயரை சந்திப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. வணக்கம். வணக்கம். சஞ்சய். சஞ்சிதா? சஞ்சய். சஞ்சித் சொல்லுங்கள். எனக்கு சஜித் என்று கேட்டது. இல்ல, நிச்சயமா இது ஒன்று தெரியவனும், இது இவர்கள் யாருடன் போட்டியிடுகிறார்கள் என்று. காலங்காலமாக நாங்கள் சிங்கள தேசம் எங்களை பேக்காட்டிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் தமிழரின் பலத்தை உடைச்சுத்தான் பிரித்தாளுமைதான் வெற்றி பெறுகிறார்கள். ஆகவே தமிழரசு கட்சி இறுதி நேரத்தில் இந்த முடிவை எடுத்திருப்பது என்பது ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட ஒன்று என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், அப்படியா? அது ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணித்தான் அதை செய்து கொண்டிருக்கணும். இதுல அதை முக்கியமாக இதை சரியா செய்யணும். ஏனென்றா இது விட்டால் காலம் கடந்தால் இனிமே திருப்பியும் எடுக்க முடியாது. நாங்கள் திருப்பியும் அந்த ஏமாற்றப்படுகிற ஒரு இதுக்குள்ளேயே போய்கொண்டிருக்கிறோம். அது புலம்பெயர்ந்த நாடா இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கட்டும், தமிழர்கள், அதாவது தமிழர்களை பொறுத்தளவில் இனியில் என்ற பலம் வாய்ந்ததா இருக்கிறார்கள். சிங்களவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் இன்னொரு வெளிநாட்டு பிரதிநிதி அல்ல வெளிநாட்டு சொல்கின்ற அதைத்தான் கேட்டு நடக்கின்றார்கள். அவர்கள் அதே மாதிரி நாடை விட்டு இதை விட்டு எல்லாத்தையும். ஆனா தமிழர்கள் இன்று வர தங்களின் பலம் ஓங்கித்தான் இருக்கிறது. ஒரே ஒரு குறைதான் அதற்குள் சிக்காமல் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. அனைத்து தமிழ் மக்களுடைய விருப்பமும் அதாகத்தான் இருக்கின்றது. அடுத்த நேயர் இணைந்திருக்கின்றார், அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ராமண்ணா, எப்படி இருக்கிறீங்க? மிகவும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? யார் பேசுகிறீர்கள்? நான் மாறன் பேசுகிறேன். நாங்கள் மிகவும் நலமா இருக்கிறோம். சரி. அரசியல் ஒன்று மட்டும் சைவர் என்பார்கள். அதுதான் இப்ப நடந்துட்டு. கேட்ட எங்களுக்கான தேவையில பேசி அரசியல்வாதிகள் பத்தி பேசிக்கலாம். நாங்க ரியல் அரசியல் தான் பேசுவார். எங்களுடைய தேவையை அரசியல்வாதிகள் பேசுவாங்க இல்ல. இப்ப சர்வதேசத்துக்கு ஒற்றுமையை காட்டணும் பல விதத்துல ஒரு தேசிய தலைவருக்கு மட்டும்தான் அந்த ஒற்றுமை இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரசியல் தான் நடக்கு. என்னண்டா இப்ப எங்கட ஒற்றுமையை நாங்க காட்டணும்னு விரும்பினாலும் நாம் எங்கட ஒற்றுமைக்காக அந்த தளத்தை செய்யலாமாண்டா கஷ்டம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஐயா மாவீர சிவனராஜ் ஐயா பேசும்போது முதல்வர் அடுத்த நிமிடமே வாரினா அவர்களை விட அவருக்கு மீறிய ஒரு சக்தி என்று சர்வதேச அளவிலும் அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவர்கள் அந்த ஒற்றுமையை நாம செய்ய முடியாம உண்டு. அதிகார விருப்பங்களாக இருக்கலாம், பதவி ஆசைகள் இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா மக்களுடைய வலிகளை உணராத ஒரு அரசியலை இன்று நடக்கணும். ஆனால் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த அரசியல்வாதிகள் தொடர்பாக மக்கள் ஏற்கனவே அறிந்திருந்தும் கூட மீண்டும் மீண்டும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது அல்லவா? அது எப்படி மக்கள் மூலமாக கடத்தப்படுகிறது? உண்மையான காரணம் வேண்டாம்னா எங்களுக்கான சரியான தலைமை இல்லை. இப்ப பாருங்க தகப்பனில்லா வீடும் தலைவில்லா நாடும் தட்டுக்கட்டு நிற்கும் இது உண்மையான அடையாளம். இந்த உண்மையில நமக்கான ஒரு ஒற்றுமையான ஒரு தலைமை இருக்குமாண்டா அந்த தலைமைகள் இப்ப பாருங்க, இப்ப அந்த காலத்துல இருந்து அது நடந்து கொண்டுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களை தேசிய தலைவர் இந்த காலத்துல கூட எங்களுக்கு எதிரான ஆட்களும் வந்து கொண்டுதான் இருந்தது. காரணம் கேட்டா மக்கள் அந்த அளவுக்கு அரசியல் படுத்துறாருண்டா இல்ல. அதான் உண்மையான காரணம். மக்களை சரியான விதத்துல யாரும் அரசியல் படுத்துவதற்கான தலைவர்களும் இல்ல, மக்களும் அதுக்கான விழிப்புணர்வோடு இல்லை. அதான் உண்மையான காரணம். என்ன அந்த வெற்றிடம் என்பது இப்பொழுது பல தளங்களிலும் பார்க்கக்கூடிய, அதே நேரத்தில் தமிழ் இனத்தை மீண்டும் அதல பாதாளத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது உங்களுடைய கருத்தின் மூலமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கு. இந்த முடிவை பாத்தீங்கன்னா அதான் சொல்லுது. என்று பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் அந்த நேரத்துக்கு மக்களுக்கு என்ன கிடைக்கின்றதான் இப்ப எங்களோட மக்களும் பாக்குறாங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து மாறன். நிகழ்ச்சியின் நிறைவு நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், ராமன் ஜே பேசுறேன். ஜே சொல்லுங்கள். உண்மையிலேயே எங்களை
நாங்கள் ஒற்றுமை இல்லையான ஒரு வார்த்தை விட்டு ஒற்றுமையா இருக்கிற வளர்ச்சியில செய்யத்தான் நாங்கள் பயணிக்கலாம். அதுக்கு இந்த சிங்கள தலைமை மத்திய பொறுப்பையும் தர போறது இல்லை. அவன் எங்களை வச்சு ஒரு பேங்க் அட்டை மாதிரி தான் பாவிக்கிறான். எங்களை வச்சு உலக நாடுகள்ல அபிவிருத்தி செய்து கடனை வாங்கி எங்களை ஆக்கி தண்ட லாபத்துக்காக செயல்படுறான். அவனுக்கு ஓட்டு போட்டு அவன் அதை செய்வான், ஓட்டு போட்டு அதை செய்வான் ஒன்று நடக்க போறது இல்லை. அவன் தண்ட இனத்துக்கு தண்ட நாடுன்ற கொள்கையில அவன் இருக்கான். ஒரு மாற்று புறமேந்த தேசமா தான் தமிழரை பார்க்கிறான். நான் ஒற்றுமையா இருந்து ஒரு குறைத்துல செயல்பட்டால் அது ஆரோக்கியமான பயணத்தை நாங்கள் செய்யலாம்ன்றதான் என்ற எதிர்பார்ப்பு. இன்னும் ஒரு விடயம், அதாவது புலம்பெயர் மக்கள் மத்தியில் இருக்கின்ற கருத்து அல்லது அவர்களுடைய எண்ணக்கரு என்பது வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் தாயகத்தில் அன்றாட துன்பங்களுக்கும் சுமைகளுக்கும் உட்பட்டு வாழ்பவர்களுடைய மனநிலை என்பது வேறாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த கோரிக்கைகள் விடுக்கப்படுகின்ற பொழுது அதனை செவிசாய்க்கக்கூடிய நிலையில் புலம்பெயர் மக்களை போன்று தாய மக்களையும் ஒரே தளத்தில் பார்க்கக்கூடிய நிலை என்பது தற்போதைய காலகட்டத்தில் இருக்கிறதா? இல்ல, காரணம் என்னன்னா புலம்பெயர் தேசத்திலே நாங்கள் ஒருவர் ஒற்றுமையை இழந்து கொண்டு போய் கொண்டிருக்கோம். நாங்கள் இங்க ஒற்றுமையா இருந்தால் ஈழத்தில் நடக்கிற ஒற்றுமையும் கைகோர்க்கப்படும். ஆனா நாங்களே இங்க ஒற்றுமையா இருக்கோம், நினைக்கிறோம் ஒற்றுமையில சேர்ந்து பயக்கம் வித்தியாசப்படுறோம். ஏன் தெரியல. எங்க ஒற்றுமை இங்க நிலைக்குமா இருந்தால் இந்த மக்களுக்குரிய ஆறுதலும் அமைதியும் அங்க கிடைக்கும். அதாவது புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற ஒற்றுமை என்பது தாயகத்தில் இருக்கின்றவர்களையும் ஒன்றுபடுத்த உதவும் என்று உங்களுடைய கருத்து இருக்கிறது, அப்படியா? கட்டாயம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் சந்திப்போம். பல நேர்கள் அழைப்பில் காத்திருக்கின்றீர்கள். இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிய விடயம் தொடர்பாக உங்களுடைய மன உணர்வில் இருந்த பல விடயங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழரசு கட்சி எடுத்து அறிவித்திருக்கின்ற முடிவு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். அதே நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளராக ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நாளைய தினம் பல தமிழ் பொது வேட்பாளரோடு சேர்ந்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் கலந்து கொள்கின்ற விவாதம் நடைபெற இருக்கின்றது. அதில் கூட தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து எம்பக்கூடிய ஒரு தளமாக அந்த தளம் பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இது தொடர்பாக பேசியிருந்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் எமது சமூக வலைதள பக்கத்தில் யூடியூப் தளத்தில் நீங்கள் சென்று உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். நீங்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் ஏனையவர்களுக்கும் சென்றடைவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.